Hey guys, இந்த வீடியோவில் ஐபிஎல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் போய் பார்த்தது. சிஎஸ்கே ஃபேன்லாம் பெருசாக இல்லை, ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ தரமணிலேருந்து ட்ரெயின் ஏறி சேப்பாக்கு போயாச்சு. ரொம்ப வெக்கையாக இருந்தனால இந்த மாதிரி ஒரு விசிறி மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறைய செக்கிங்க்கு அப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம். லைக் அரௌண்ட் ஒரு 2 o'clock அங்கே இருக்கிற மாதிரியே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம காசு எதுவும் பே பண்ண வேண்டாம். உள்ள வாட்டர் பாட்டில்ஸ், பேக் எதுவுமே அலோடு கிடையாது. பேக் இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோன்னா வெளியிலே வச்சுட்டு போக சொல்கிறாங்க. திரும்ப வரும்போது நிறைய பேர் காணோலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, மொபைல் ஃபோன் தவிர்த்து. அதுக்கப்புறம் இப்படி தான் மேட்ச் இருந்தது. பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் அன்றைக்கி பார்த்து ரொம்ப சன் இல்லை, விட்டு விட்டு தான் சன் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. பாப்கார்ன், அப்புறம் ஃபேண்டா, கோகோ கோலா, ஸ்ப்ரைட் எல்லாமே இருந்தது. அதில் ப்ரைஸ்மே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பீட்சா ஹட்டில் இருந்து பீட்சா கூட இருந்தது. பட் ஆனால் அது அவ்வளோ அளவுக்கு ஒர்த் இல்லை. சிக்கன் டிக்கா பீஸான்னு சொல்லிட்டு 300 ரூபீ கொடுத்தாங்க. இது 300க்கு சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க. லாஸ்ட்டாக மேட்ச் பார்க்கும்பொழுது எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னு பார்க்க வந்த மாதிரி இல்லை, எல்லாருமே டோனிக்காக வந்தது மாதிரி தான் இருந்தது. லைக் அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் டோனியை பார்த்தா போதும், டோனி 6 அடித்தா போதும், 4 அடித்தா போதும், அந்த மாதிரி தான் எல்லாருமே இருந்த மாதிரி இருந்தது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த க்ரௌடு, அந்த சத்தம், இது எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்லாம் உடையில் அடிச்சிட்டு இருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். எப்படியும் சிஎஸ்கே ஜெயிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகும்போது ரஷ் ஆகிடும்னு நாங்கள் கொஞ்சம் எண்டிலே கிளம்பிட்டோம். அப்போவே செம்ம ரஷ் ஆகிடுச்சு. நீங்களும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாடா.